வணக்கம் நண்பர்களே. கோடை வெயில்ல உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் உடலுக்கு இயற்கையான குளிர்ச்சியை வழங்குறதுக்கும் பல ஆண்டுகளாகவே நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த ஒரு இயற்கையான அற்புதமான ஒரு உணவு தாங்க பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசின் பாதாம் பருப்பு கிடையாது, பாதாம் மரத்துல இருந்து இயற்கையாக வெளிவரக்கூடிய பிசின் தான் பாதாம் பிசின். இதை தண்ணியில ஊற வச்சா ஜெல்லி போல மாறிடும். இந்த வீடியோல பாதாம் பிசின்னா என்ன, இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன, தினமும் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது, எப்படி இதை சரியான முறையில் பயன்படுத்துறது, ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு சாப்பிட வேண்டும், எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்க. அப்போ தான் இதனுடைய எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவுமே முக்கியமான ஒரு வீடியோ. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். பாதாம் பிசின்ங்கிறது பாதாம் மரத்தோடைய பட்டையிலிருந்து இயற்கையாக வெளிவரக்கூடிய ஒரு கம். இது ஒரு நேச்சுரல் கம், அதுதான் பாதாம் பிசின். இதில் செயற்கை ரசாயனம் கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க இயற்கையான ஒரு பொருள். நூற்றாண்டு காலமாகவே சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவத்தில் இதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதை 8 முதல் 12 மணி நேரம் தண்ணியில் ஊற வைத்தால் வெளிர் நிறம் ஜெல்லியாக இது மாறும். ஸோ அதை நம்ம பயன்படுத்துவோம் சாப்பாடு உணவில். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். பாதாம் பிசின்ல இயற்கையான நார்ச்சத்துக்கள், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், தாவர பாலிசாக்கரைடுகள், சிறிதளவு புரதம், இயற்கை தாதுக்கள், இது எல்லாமே இருக்குது. இதுதான் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குது. பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை, உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு பாதாம் பிசின் பயன்படுது. பாதாம் பிசின் மிகவுமே பிரபலமானது உடல் சூட்டை குறைக்கிறதுல. கோடை காலம் வந்தாவே உடல் வெப்பம் அதிகமாகவே இருக்கும். இதனால பல பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு பாதாம் பிசின் ஒரு சூப்பரான உணவாக இருக்குது. இது உடல் எரிச்சல், அதிக வியர்வை, சோர்வு, நீரிழைப்பு போன்ற பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு பாதாம் பிசின் பயன்படுது. பாதாம் பிசின் உடலுக்கு இயற்கையான குளிர்ச்சியை வழங்கக்கூடிய ஒரு பொருளா இருக்குது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, நீர்ச்சத்தை பாதுகாக்கிறதுக்கு பாதாம் பிசின் பயன்படுது. பாதாம் பிசின் அதிக அளவுல தண்ணீரை தன்னுக்குள்ள தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டது. இதனால உடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். கோடை காலத்துல புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்காக இந்த பாதாம் பிசின் பயன்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய இயற்கையான நார்ச்சத்து குடலுடைய இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கும், தொடர்ந்து மலச்சிக்கல்ல இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கறதுக்கும் இந்த பாதாம் பிசின் பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை, வயிற்றை அமைதிப்படுத்துறதுக்கு இந்த பாதாம் பிசின் பயன்படுது. சிலருக்கெல்லாம் வயிற்றுல எரிச்சல், அமிலத்தன்மை, உடல் சூடு ஏற்படுறதுனால செரிமானத்தில் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே பாதாம் பிசின் ஒரு சிறந்த ஒரு உணவாக இருக்குது. பாதாம் பிசினை எடுத்த உடனே உடலுக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த உடல் குளிர்ச்சி அவங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கும். ஸோ வயிற்றை அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த உணவாக பாதாம் பிசின் இருக்குது. அடுத்து ஐந்தாவது நன்மை என்னன்னா, செரிமானத்திற்கு இது உதவியா இருக்குது. இதுல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமான அமைப்பை சீரா இயங்க வைக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் பயன்படுது. இதனால உணவு குடல்ல மெதுவா உணவை நகர்த்தி எடுத்துட்டு போறதுக்கு இந்த பாதாம் பிசின் பயன்படுது. அடுத்து ஆறாவது நன்மை, நீண்ட நேரம் பசி எடுக்காம இருக்கிறதுக்கு பாதாம் பிசின் பயன்படுது. பாதாம் பிசின் ஜெல்லி போன்ற தன்மை கொண்டு இருக்கிறதால இது வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கறதுக்கு இது உதவியா இருக்குது. இதனால அடிக்கடி சாப்பிடக்கூடிய பழக்கம் குறையும். அடிக்கடி நிறைய பேர் ஸ்நாக்ஸ், நொறுக்கு தண்ணி, அதிகமாக சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல. ஸோ அந்த பழக்கம் எல்லாமே குறையிறதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவியா இருக்கும்.
அடுத்து 7வது நன்மை, தோலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பாதாம் பிசின் பயன்படுது. உடல்ல நீர்ச்சத்தை சரியா வச்சுக்கிறதுக்கும், தோல் வறட்சியை குறைக்கிறதுக்கும் பாதாம் பிசின் பயன்படுது. சிலருக்கெல்லாம் தோல் வந்து ரொம்பவுமே மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவியா இருக்குது. அடுத்து 8வது நன்மை, கோடை காலத்துல ஏற்படக்கூடிய உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு பாதாம் பிசின் பயன்படுது. வெயில்ல வேலை செய்பவர்களுக்கு, அதிக உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு பாதாம் பிசின் கலந்த தயாரிக்கக்கூடிய அந்த ஜூஸ், அது பானங்களை குடிக்கும் போது அவங்களுக்கு அந்த உடல் சோர்வு வந்து குறைக்கப்படும். அவங்களுடைய உடல் புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ அளவோடு குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான பலன்கள் வந்து உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 9வது நன்மை, குடல் ஆரோக்கியத்திற்கு பாதாம் பிசின் வந்து பயன்படுது. இதுல நார்ச்சத்து இருக்கிறதுனால குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள், நல்ல நுண்ணுயிர்களை வளர்க்கறதுக்கு இந்த பாதாம் பிசின் பயன்படுது. ஸோ நல்ல பாக்டீரியாக்கள் குடலுக்குள்ள வளரும்போது குடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு செரிமானம் வந்து மேம்படும். அடுத்து 10வது நன்மை, இயற்கையான கோடை உணவாக இந்த பாதாம் பிசின் இருக்குது. செயற்கை குளிர்பானங்களை விட பாதாம் பிசின் வந்து ஒரு இயற்கையானது. இது ஒரு சிறந்த ஒரு குளிர்பானமாக இருக்குது. இதில் பால், நாட்டு சர்க்கரை, இளநீர், ரோஸ் மில்க், பழங்களுடன் நம்ம சேர்த்து சாப்பிட்றது நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம காணலாம். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பாதாம் பிசினை எப்படி சரியான முறையில் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு சிறிய துண்டு பாதாம் பிசினை மட்டும்தாங்க எடுக்கணும். அதிகமாக எடுக்கக்கூடாது. ஒரு சிறிய துண்டே நிறையா வந்துடும் ஊறினதுக்கு அப்புறம். ஸோ நீங்கள் எப்போதுமே தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, ஒரு சிறிய துண்டை எடுத்து 1 கப்பு தண்ணியில் ஊற வச்சிருங்க. இது எப்படியே 8லேருந்து 12 மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம தூங்குறது எப்படியும் 8 மணி நேரம் தூங்குவீங்களா? காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அது ஊறி நல்லா ஜெல்லி ஃபார்மில் மாறிடும். பார்ப்பதற்கு நல்ல வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம உட்கொள்ளணும். வெறுமனமே இருக்கும்ல அந்த பாதாம் கட்டி, பாதாம் பிசின் கட்டி இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. எப்போவுமே தண்ணியில் 8 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு தான் நம்ம எடுக்கணும். இந்த ஊறின அந்த பிசினை என்ன பண்ணணும், ஒன்று பாலில் போட்டு நீங்கள் கலந்து குடிக்கலாம், இல்லைன்னா இளநீரில் கலந்து குடிக்கலாம், இல்லைன்னா நன்னாரி சர்பத் இருக்குல்ல அதில் போட்டு குடிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பல சாலட் ஏதாவது பண்ணுவீங்கல்ல, வீட்டில் ஏதாவது ஃப்ரூட் சாலட் பண்ணுவீங்களா, அது கூட போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னா மில்க் ஷேக் அது கூட போட்டு நீங்கள் சாப்பிடலாம். இல்லைங்க எனக்கு எது கூடயும் போட்டு சாப்பிட பிடிக்காது, வெறுமனவே நான் சாப்பிட்றேன் அப்படின்னா வெறுமனமே கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இப்படி தான் சாப்பிடணும். வேற எது கூடயும் சாப்பிடக்கூடாது. ஊற வைக்காமையும் சாப்பிடக்கூடாது. ஊற வச்சு தான் நம்ம எடுத்துக்கிறணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும்னா, பெரியவங்க ஒரு நாளைக்கு சுமார் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச பாதாம் பிசினை சாப்பிட்டாவே போதும். அதிகமாக சாப்பிடாதீங்க. 1 கப்பு வந்துருச்சுங்கிறதுக்காக 1 கப்பையும் சாப்பிடக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா போதும். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன், ஒன்றே போதும். அதிகபட்சம் எனக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கு மேலே நீங்கள் எடுக்க வேண்டாம். அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், 1, 2 டேபிள் ஸ்பூன் போதுமானது. இந்த பாதாம் பிசினை எடுக்கும்போது யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, சிறுநீரக நோயாளிகள், அப்புறம் சிறிய குழந்தைகள், சிலருக்கெல்லாம் வந்து அலர்ஜி ஏற்படும் சில உணவு, அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ரொம்பவே கவனமாக இருக்கணும். இவங்க எல்லாருமே போய் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அளவாக எடுத்துக்கிறங்க. அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ஆபத்தை ஏற்படுத்தும் பாதாம் பிசின். 1 டேபிள் ஸ்பூனே போதும். அதுக்கு மேலே போனால் 2. அதனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன், அதிகமாக சாப்பிடாதீங்க. அப்படி ஊற வச்சது நிறையா மிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் பேக்காக வந்து போடலாம். அது நல்ல உங்களுக்கு ஒரு கிளியரான ஸ்கின்னை கொடுக்கறதுக்கு இந்த பாதாம் பிசின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனை ஃபேஸ்க்கு அப்படியே எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து முகங்களில் இருக்கக்கூடிய அந்த கருமை, கரும்புள்ளிகள், முகப்பரு இது எல்லாமே மெதுவாக குறைஞ்சி நல்ல ஒரு கிளியர் ஸ்கின் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பாதாம் பிசின் வந்து ஆண்கள், பெண்களுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு உணவாக இருக்குதுங்க. முக்கியமாக கல்யாணமான பெண்கள், ஆண்களுக்கு பாதாம் பிசின் வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. நிறைய பேர் வந்து குழந்தைக்காக பிளான் பண்ணுவாங்க. அவங்க வந்து பாதாம் பிசினை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய உடல் சூடு தணிஞ்சு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து அவங்களுக்கு கிடச்சி குழந்தை பிறக்கிறதுக்கு ஆதரவாக இருக்கும். ஸோ அதனால் பாதாம் பிசின் வந்து
கல்யாணமான தம்பதிகள் தாராளமாக எடுத்துக்கிறலாம். அடுத்து வந்து ஆனா அளவா தான் எடுத்துக்கிறணும். யார் எடுத்தாலும். அது ரொம்பவே முக்கியம். நல்ல ஒரு எனர்ஜிய குடுக்கும். ஸோ பாதாம் பிசின் எடுத்துக்கிட்டா, ஆண்களுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி வந்து கிடைக்கும். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மருந்து தான் இந்த பாதாம் பிசின். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியில போய் மருந்தா வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு இந்த பாதாம் பிசின வாங்கி சாப்பிடலாம். இது நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு பொருளு. ஸோ இந்த பாதாம் பிசின நீங்க சரியான முறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, நல்ல ஒரு ஆரோக்கிய பலன்கள நீங்க காணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.